மக்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாள்தோறும் ஒரு திருக்கோவிலும் அதன் வரலாறும் பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு வரலாறு, ஒவ்வொரு சிறப்பு. இனி இன்றைய ஆலயம் நிகழ்ச்சிக்கு செல்வோம். உண்ணாமலை உமையாளோடும் உடனாகிய ஒருவன் என்று போற்றப்படும் அண்ணாமலையான் எழுந்தருளி இருக்கும் திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு வட்டத்தில் உக்கல் கிராமத்தில் அடியாருக்கு அருள்பாலிக்கும் அருள்மிகு மரகதாம்பிகை உடனுரை வைத்தியநாத சுவாமி திருக்கோவிலையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். இந்த அற்புத திருத்தலத்தை காணலாம், வாருங்கள். திருவண்ணாமலை மாவட்டத்தில் செய்யாறு வட்டத்தில் உள்ள சிற்றூரான உக்கல் என்னும் கிராமம் காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி செல்லும் வழியில் 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. மரகதாம்பிகை உடனுரை வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் இந்த கிராமத்தில்தான் பழமையும் பெருமையும் கொண்டு விளங்குகிறது. ஒளிவளர் விளக்கே, ஒப்பில்லா ஒன்றே, உணர்வு சார் கடந்தோர் உணர்வே என்று அடியார்கள் போற்றி பரவிடும் சிவபெருமான் யாருக்கும் அருள்வாளிக்கும் கருணாமூர்த்தி. காஞ்சிபுரத்தில் மணற்கற்களால் கட்டப்பட்டுள்ள கைலாசநாதர் திருக்கோயிலை ராஜசிம்மன் என்னும் பல்லவ மன்னன் கட்டினான். இரண்டாம் நரசிம்மவர்மன் என்று புகழப்பட்ட இந்த பல்லவ மன்னன் தீவிரமான சிவபக்தனாவான். ஒருமுறை இந்த பல்லவ மன்னன் தீராத வயிற்று வலியால் கடுமையாக அவதியுற்றார். ஒரு நாள் எப்போதும் போல் சிவபெருமானை வழிபட்டுவிட்டு உறங்கிய மன்னரின் கனவில் சிவபெருமான் தோன்றி சேயாற்றின் அருகில் உள்ள பெருந்திருக்கோவில் செல்ல உன் பிணி தீரும் என்று உரைத்தார். மன்னனும் தன் பரிவாரங்களுடன் திருக்கோயில் சென்று சிறப்பான பூஜை செய்து வணங்கினார். இறைவன் மனம் நெகிழ்ந்து சித்தர் உருவத்தில் தோன்றி வில்வ இலையை மருந்தாக கொடுத்து பிணியை நீக்கினார். அன்று முதல் ஸ்ரீ பெருந்திறனார் திருக்கோயில் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி என்று போற்றப்படுகிறார். அருள்மிகு மரகதாம்பிகை உடனாய ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் உக்கல் கிராமம். இந்த திருக்கோவில் மிகவும் புராதனமான திருக்கோயில், பிரார்த்தனை ஸ்தலம்.
பிணிகள் தீர்க்கும் ஸ்தலம் என்று அனைவராலும் போற்றப்படும் ஸ்தலம். காஞ்சிபுரத்திற்கு அருகாமையிலே 18 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ளது. கல்வெட்டுக்கள் நிறைய கிடைத்துள்ள திருக்கோவில்களில் இந்த ஆலயமும் ஒன்று. பல்லவ மன்னன் கம்பவர்மன் ஆட்சியில் கிபி 9ஆம் நூற்றாண்டில் இவ்வூர் உட்கர் எனப்பட்டது. இவ்வூரின் வடமேற்கு மூலையில் அமைந்துள்ள இந்த வைத்தியநாத சுவாமி திருக்கோவில் பழமையும் பெருமையும் வாய்ந்தது. சோழர்கள் ஆட்சி காலத்தில் காலியூர் தோட்டத்து பாகூர் என்ற நாட்டில் தனி ஊராக திகழ்ந்த இந்த உக்கல் என்ற கிராமத்தின் வடமேற்கு மூலையில் இந்த பிரசித்தி பெற்ற மரகதாம்பிகை உடனுறை வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் பழமையும் பெருமையும் கொண்டு விளங்குகிறது. இந்த திருக்கோயிலில் பரகேசரி கல்வெட்டுக்கள் என 2 கல்வெட்டுக்கள் காணப்படுகின்றன. 3வது மாரவர்மன் சுந்தரபாண்டியன் ஆட்சியின் போது, அதாவது 1303 முதல் 1322 வரை இந்த கோயிலில் பாழடைந்து கிடந்த குளத்தை பழுது பார்த்ததாக ஒரு கல்வெட்டு சான்று கூறுகிறது. கைலாசநாதர் திருக்கோயிலை கட்டிய 1ஆம் நரசிம்ம பல்லவன் மிகுந்த கடுமையான வயிற்று வலியில் அவதிப்படுகிறார். இறைவன் கனவிலே தோன்றி பெருந்திருக்கோயில் செல்ல உன்னுடைய பிணி தீரும் என்றுரைக்க அம்மன்னன் தன்னுடைய பரிவாரங்களுடன் திருக்கோயிலுக்கு வருகை தந்து சிறப்பான பூஜை செய்ய இறைவன் மனமகிழ்ந்து சித்தர் உருவிலே தோன்றி வில்வ இலையை மருந்தாக கொடுத்து அப்பிணியை நீக்கினார். அன்று முதல் இத்திருக்கோயில் பிணிகள் தீர்க்கும் ஸ்தலம் ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் என்று உரைக்கப்படுகிறது. திருக்கோயிலிலே தட்சிணாமூர்த்தி அமர்ந்த கோலம் மிகவும் சிறப்பானது. அதே போன்று எந்த திருக்கோயிலும் காண முடியாத ஜேஷ்டாதேவி என்று சொல்லக்கூடிய மித்ராதேவிக்கு இத்திருக்கோயிலே சிலைகள் உள்ளது. அதுபோன்று ஸ்ரீ ஆறுமுக சுவாமி இந்திரமயிலுடைய வாகனத்திலே அமர்ந்திருக்கிறார். அதுவும் அல்லாது இத்திருக்கோயிலுடைய உண்மையையும் சிறப்புகளையும் கல்வெட்டு சான்றுகள் பலவாறு உரைக்கின்றன.
இத்திருக்கோயில் விழாக்கள் மிகவும் சீரும் சிறப்போடும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. தைப்பூச விழானுடைய நாயகராக ஸ்ரீ வைத்தியநாத சுவாமி போற்றப்படுகிறார். இவ்விழா தைப்பூச தினத்தன்று பக்கத்திலே இருக்கின்ற சேயாற்றிலே நடைபெறும். அப்பொழுது 18 ஊர் சுவாமிகள் ரிஷப வாகனத்திலே அருள்பாலிக்கிறார். முதல் தீபாராதனையும் மரியாதையும் நமது வைத்தியநாத சுவாமி திருக்கோயிலுக்கு உரிதாகின்றது. ஒவ்வொரு நாளும் இந்த திருக்கோயிலுக்கு நெய் கொடுக்கப்பட்டதாக முதலாம் ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்து கல்வெட்டு செய்தி தருகிறது. வாக்கிற்கு அருணகிரிநாதர் என்பது ஆன்றோர் வாக்கு. திருப்புகழின் ஒவ்வொரு சொல்லும் ஆற்றலாக, ஒவ்வொரு வரியும் இசையாக, ஒவ்வொரு பாடலும் ஒரு கருவூலமாகவே அமைந்திருக்கிறது. எல்லா புகழும் இறைவனுக்கே என்ற உண்மையின் அடிப்படையில் இறைவனின் புகழை பாடுவதே நல்லது. அந்த வகையில் இதோ இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. அருணகிரிநாத சுவாமிகளுடைய அருந்தமிழ் வாக்குகளிலிருந்து ஒவ்வொரு பாடல்களாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். அதிலும் குறிப்பாக செகமாயை உற்று எனும் சொல்லக்கூடிய அந்த பாடல் சுவாமி மலையின் மேல் எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானை நோக்கி உள்ள பாடல். அந்த பாடலில் பிள்ளையில்லா குறை தீர இந்த பாடலை பாராயணம் செய்ய வேண்டும் என்று வாரியார் சுவாமிகள் சொல்லுவார். யாராவது இந்த மாதிரி சாமி கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகுது, குழந்தையே இல்லைங்க, மருத்துவ சோதனை எல்லாம் செய்து பார்த்துட்டோம் அப்படின்னு சுவாமி மனசார இந்த பாடலை சொல்லி விபூதி கொடுப்பார். இந்த பாடலையும் அவர்களை பாராயணம் செய்ய சொல்லுவார். அப்படி பிள்ளை இல்லா குறையை தீர்க்கக்கூடியது. சரி, பிள்ளை இருக்குது, அந்த குழந்தை சொன்ன பேச்சை கேட்கல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பாடலை நாம் பாராயணம் செய்து கொண்டிருந்தால் நமது குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக உருவாவார்கள். அப்படிப்பட்ட அந்த பாடலை பார்த்துவிட்டு விளக்கத்தை பார்ப்போம். செகமாயை உற்றின் அகவாழ்வில் வைத்த திருமாது கர்ப்பம் குடல் ஊரி தசமாதம் உற்றி வடிவாய் நிலத்தில் திறமாய் அழுத்த பொருளாகி மகவாவின் உச்சி விழியானத்தில் மலை நேர் புயத்தில் உறவாடி மடி மீதெடுத்து விளையாடி நித்தம் மணிவாயில் முக்தி தர வேணும் முகமாயமிட்ட குரமாதினுக்கு முலை மேல் அணைக்க வருநீதா முதுமாமரிக்குள் ஒரு மா பொருட்குள் மொழையே உரைத்த குருநாதா தகையாதெனக்குன் அடி காண வைத்த தனியேரகத்தின் முருகோனே தரு காவிரிக்குள் வட பாரிசத்தில் சமர்வேல் எடுத்த பெருமாளே மடி மீதடுத்து விளையாடி நித்தம் மணிவாயில் முக்தி தர வேணும் தனியேரகத்தின் முருகோனே. பாடலின் பின்பகுதியிலிருந்து விளக்கத்தை பார்த்து கொண்டு வந்த நாம் இப்பொழுது பாடலின் முற்பகுதியில் என்னவென்று பார்க்க போகின்றோம். மாயை என்றால் 25 விதமான விளக்கங்கள் உண்டு. இந்த இடத்தில் தோற்றமும் ஒடுக்கமும் நிறைந்த இந்த உலகத்தில் எனக்கு மனைவியாக வந்து வாய்த்தவள், மனைவியினுடைய பெருமை, பெண்களுடைய பெருமை. அருணகிரிநாதர் இப்பாடலில் திருமாது என்று ஏன் சொன்னார்? கரு உண்டாக வேண்டும், இந்த தாயும் உடல் ஊற வேண்டும், உள்ளே குழந்தையும் ஆரோக்கியமாக ஊறி வளர வேண்டும் எல்லாம் சொன்னார் என்று பார்த்தோம். அப்படிப்பட்ட அந்த குழந்தை 10 மாதம் முடிந்து ஆரோக்கியமாக பிறக்க வேண்டும்,
உடல் குறைவாக, உறுப்புகள் குறைவாக பிறக்கக்கூடாது. அப்படி பின்னுன்னு தின்னனார் மாதிரி இப்படி பிறக்கணுமா. அப்படி பிறந்த அந்த குழந்தையை என்ன அழகு பாருங்கள். அந்த குழந்தைய அப்படியே மகவு அவாவின் உச்சி என்று நாம் வார்த்தைகளை பிரித்து கொள்ள வேண்டும். மகவாவின் உச்சி விழியானத்தில் சொல்கின்றோம் அல்லவா, அந்த குழந்தைய அப்படி அள்ளி அரவணைத்து உச்சி முகருகின்றோம். உச்சி மோந்து பார்க்குறாங்கன்றோமே, அப்படியே குழந்தையை அந்த அளவு அள்ளி அரவணைத்து உச்சி முகர்கின்றோம். கண்களால் அந்த குழந்தையினுடைய அழகை பருகுகின்றோம். அந்த குழந்தையை எடுத்து முகத்தோடு முகம் வைத்து அப்படியே அந்த குழந்தையோட ஈசிக்கிறதும்பாங்க. தமிழில் ஆனனம் என்றால் முகம் என்பது பொருள், முகம். இதே பொருளில்தான் வில்லிபுத்தராழ்வார் வில்லி பாரதத்தில் முகுரானனன் என்றே திருதராஷ்டிரனுக்கு பெயர் வைத்திருக்கிறார். அப்படி நம் முகத்தோட முகமாக அந்த குழந்தையை அப்படியே வைத்து அதனுடைய அந்த குழந்தை இன்பத்தை அனுபவிக்கின்றோம். அது மாத்திரமல்ல, மலை நேர் புயத்தில் விளையாடி, அதாவது தகப்பனாருக்கு அப்படிப்பட்ட ஆரோக்கியமான உடம்பு, மலை மாதிரி தோள்களாம். அப்போ என்ன அர்த்தம், எனக்கும் ஆரோக்கியம் வேண்டும் என்பதையும் அந்த இடத்தில் சொல்லாமல் சொல்லப்படுகின்றது இப்பாடலில். அங்கே குழந்தை தோள் மேல் ஏறி விளையாடுகின்றது. அது மட்டுமல்ல, மடி மீதெடுத்து விளையாடி என் மடி மேலிருந்து விளையாடுகின்றது. அது மட்டுமல்ல, நித்தம் மணிவாயில் முக்தி தர வேணும். தமிழில் முக்தி என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கு இந்த இடத்தில் முத்தம் என்பது பொருள். அப்படி அந்த குழந்தை என் மடியிலிருந்து விளையாடி எனக்கு தினந்தோறும் முத்தம் கொடுத்து என்னை மகிழ்விக்க வேண்டும் என்கின்றார். அதுவும் யாரா, முருகப்பெருமானே குழந்தையாக வந்து பிறந்து இவ்வளவு மகிழ்ச்சியையும் அளிக்க வேண்டுமாம். பாடலின் தொகுப்புரை நம் எல்லோருடைய வீடுகளிலும் இருக்கக்கூடிய அந்த மழலை செல்வம் இல்லாத குறை நீங்க, இருக்கக்கூடிய மழலை செல்வங்களும் நல்ல விதமாக பெற்றோர்களான நம்முடன் உறவாட மறுமுறை அந்த தொகுப்புரையாக ஒரு சிறிய விளக்க உரை. முருகப்பெருமானே, இந்த உலகத்தில் எனக்கு மனைவியாக வந்து வாய்த்து அவள் கருவுற வேண்டும். அற்புதமான ஒரு குழந்தை நல்ல விதமாக ஆரோக்கியமாக பிறக்க வேண்டும். அது என் தோளிலும் முகத்திலும் மடியிலும் இருந்து விளையாடி எனக்கு முத்தம் கொடுக்க வேண்டும், எனக்கு இன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று அங்கே அருணகிரிநாதர் வேண்டுகின்றார். அந்த அருணகிரிநாதரின் வேண்டுகோள்படி அந்த ஆறுமுக வள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து எல்லா விதமான மங்களங்களையும் அருள வேண்டுவோம். அவன் அருளுவான். சரி நேயர்களே, இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் இடம்பெற்ற கருத்துக்களும் காட்சிகளும் உங்களை நல்வழிப்படுத்தும் விதமாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.